யோசனைகளையும் நம்பிக்கையுடன் வெளிப்படுத்த விவாதங்கள் உதவுகின்றன. இப்போது நம்ம ஒரு பட்டிமன்றத்தை பார்ப்போமா? குழந்தைகள் யாரோட சொல் பேச்சை கேட்கின்றார்கள்? பெற்றோர்களா அல்லது ஆசிரியர்களா? குழந்தைகள் தங்கள் இளம் பேச்சாளர்களிடம் புத்திசாலித்தனமாக விவாதங்களை தெரிந்து கொள்ளன. மாணவனின் வளர்ச்சியும்போது ஆசிரியர் பேச்சை கேட்பதாலா பெற்றோர் பேச்சை கேட்பதாலா? இந்த பக்கம் இருக்க 4 பேர் ஆசிரியர் பேச்சை கேட்பதாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்க 4 பேர் பெற்றோர் பேச்சை கேட்பதாலே அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவனின் வளர்ச்சி ஆசிரியர் பேச்சை கேட்பதாலே அப்படின்னு இப்போ தனுஸ்ரீ பேசுகிறாங்க. நடுவரே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? மானமே படிச்சிருக்கேம்மா. ஆஸ்திரேலியா நீங்கள் படித்தீங்க? ஆசிரியர் இருந்தாதாம்மா படிக்க முடியும். ஆசிரியர் அறிவை மட்டும் இல்லை, சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் எல்லாமே சொல்லித்தாங்க. எனவே நடுவர் அவர்களே, ஒவ்வொரு மாணவனோட வளர்ச்சியும் ஆசிரியர் பேச்சை கேட்பதாலே என நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சாதரா பேச போகிறாங்க. மாண்புமிகு நடுவர் அவர்களே, எதிரணியின் நண்பர்களே, அன்பு பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதிரணியில் பேசிட்டு போன நண்பர் சொன்னாங்க, ஆசிரியரா மாணவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்காங்க அப்படின்னு. எதிரணியின் நண்பர்களே, நீங்கள் காலையில் எங்கேருந்து வந்தீங்க? ஆமாம், மாணவ வளர்ச்சி வீட்டில்தானமாகிறது. மாணவ வளர்ச்சிக்கு அடித்தளம்புவர்கள் பெற்றோர்தான். ஆசிரியர்களே, நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் படிச்சுங்க, பெட்ரோல் இல்லாமல் வந்தீங்க, எங்கிட்ட வந்து வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடித்தளம் சரியா இருந்தால்தான் கட்டின உடம்புக நிற்கும். முதல் ஆசிரியர் பெற்றோர்தான். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு உங்கள் கருத்து தான் குருவே வராங்க. பேச கற்றுக் கொடுப்பது, நடக்க கற்றுக் கொடுப்பது, நல்ல கெட்ட சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்கள் மட்டுமே. எனவே நடுவர் அவர்களே, மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெற்றோர் பேச்சை கேட்பதால்தான் என நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ரவிதேஜ் பேச போகிறாங்க. வாங்க ரவிதேஜ். அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீட்ட பேசிட்டு போன நம்பர் சொன்னாங்க, பெற்றோர்னா ஒரு மாணவனுக்கு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் பெற்றோர்களோட அனுபவம் எல்லாமே வீட்டுக்குள்ளே மட்டும்தான். ஆனால் ஆசிரியர்களோட அனுபவம் எல்லாமே மாணவனுக்கு உலகத்தை அறிமுகப்படுத்த அப்படின்னு. ஆனால் அறிவியல், தொழில்நுட்பம், வாழ்க்கை திறன் என்னை அனைத்தும் ஆசிரியர்களே கற்றுக் கொடுக்கிறாங்க. என்னைய நடுவர்களே, நல்ல தீர்ப்பை வருமாறு தாமியான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து விஜயா என்பா பேச போகிறாங்க. வாங்கி என்பா. அனைவருக்கும் வணக்கம். பெதனின் நண்பர் சொன்னாங்க, ஒரு ஆசையான அனுபவம் ஒரு மாணவனுக்கு உலகத்தை கற்றுறாங்க அப்படி. ஆமாம், அதை நான் மறுக்கலை. நடுவர் அவர்களே, நீங்கள் சின்ன வயசில் படித்த டீச்சர் பேர் ஞாபகம் இருக்கா? அது எப்படிமா ஞாபகம் இருக்கும்? அது ரொம்ப வருஷமாக ஆச்சு இல்லம்மா. உங்கள் அப்பா அம்மா பேர் ஞாபகம் இருக்கா? அது எப்படிமா மறக்க முடியும்? பிறந்திருந்து நம்ம கூட தானே இருக்காங்க. எதிரின் நண்பர்களே, நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு ஆசிரியர்கிட்டையாக படிச்சிங்க, வருஷத்துக்கு வருஷம் ஆசிரியர் வந்தாங்களே. ஆனால் பெற்றோர் அப்படியா? பெற்றோர் கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க. பள்ளியில் கொஞ்ச நேரம் தான், ஆனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா நடுவர் அவர்களே, ஒரு மாணவனின் வளர்ச்சி பெற்றோர் பேச்சை கேட்பதால் தான் என நல்ல தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நிக்கிதா பேச பாருங்க. வாங்க நிக்கிதா. அன்பு நண்பர்களே, எதிரணி இருக்கும் நண்பர்களே, அன்பு பார்வையில்லை, அனைவரும்
அனைவருக்கும் வணக்கம். இப்போ எத்தனை பேசி போன நம்பர் சொன்னாங்க. ஆசிரியர் என்பவர் வருஷத்துக்கு வருஷம் மாட்டேப்பாங்க. ஆமாம், வருஷத்துக்கு வருஷம் தான் மாட்டேப்பாங்க. நான் அதை மறுக்கல. அனைத்து ஆசைகளும் ஒழுக்காமை, பொறுப்பு, ஒத்துழைப்பு இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிற கடி வேலைக்கு போகிறாங்க. ஆசிரியர் பாடா பார்த்துக்கிறாரே வேலை. எனவே நடுவர்களே நல்ல தீப்பே வருமா தாழ்மையில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பி குகன் பேச பாருங்க. வாங்க பி குகன். அனைவருக்கும் வணக்கம். என் மன்னர் பேச போனாங்க. பொறுப்பு, நேர்மை, ஒழுக்கம் அனைத்தும் ஆசிரியரை கற்றுக்கொள்கிறார் என்று அனைத்தும் பாடப்புத்தகங்களாவது நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, நீங்களே கூறுங்கள். அனைத்தும் வீட்டில் கற்றுக்கொள்கிறோமா இல்லை பள்ளியில் கற்றுக்கொள்கிறார்களா? ஒழுக்கம் பண்பாடு வீட்டில் தான் உருவாகும். அனைத்தும் பெற்றோர் நடத்தையில் உள்ளது. எனவே நடுவர்களே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து எஸ்தாஸ்வந்த் பேச பாருங்க. வாங்க எஸ்தாஸ்வந்த். அனைவருக்கும் வணக்கம். எதிரணி நண்பர்கள் சொன்னாங்க, வீட்டில் தான் ஒழுக்கம், மரியாதை, பண்பாடு, பொறுமை எல்லாம் கற்றுக்கிறோம் என்று. அதை நான் மறுக்கவில்லை. ஒரு மாணவன் வாழ்க்கை ஆசிரியர் கையில் தான் உள்ளது. இந்த அந்த ஒன்றால் முடியும் என்ற அந்த ஒரு வார்த்தை தோல்வி இருந்த மாணவன் கூட வெற்றியாளனாக மாற்றிவிடும். எனவே நடுவர் அவர்களே, சின்ன வயசுலேருந்து ஒரு படத்தைய ஃபெயிலாகாமல் இருந்திருப்பீங்க. ஏன்பா அந்த கூத்தை கேட்குற? எங்கள் மேக்ஸில் அடி வாங்கி அடி வாங்க நாளே இல்லை. எங்கள் மேக்ஸில் அடித்து தான் நீ நல்ல நிலைக்கு கொண்டாண்டாங்க. எனவே நடுவர் அவர்களே நல்லொரு தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சாய் சுந்தரம் பேச பாருங்க. வாங்க சாய். அனைவருக்கும் வணக்கம். எதிரணி நண்பர்கள் சொன்னாங்க, ஆசிரியர் கைதான் ஒரு மாணவன் வாழ்க்கை உள்ளது. ஆனால் நான் அதை மறக்கலை. வீட்டில் பசங்களை கிளப்புறது யாரு? உங்கள் ஆசிரியரா? பெற்றோர் தானே. இந்த காலத்து பசங்கள்லாம் எழுப்புறது எவ்வளோ கஷ்டம்னு பெற்றோருக்கு தான் தெரியும். நடுவர்களே, நீங்களும் ஒரு பெற்றோர் தான். உங்களுக்கும் பசங்களை கிளப்புறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும்ல. அதுக்கு எதுக்கு உட்காந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள 6 மணிக்கு இழுப்பாருங்க சாத்தான், அவங்க 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அவங்கள இழுப்பி குளிப்பாட்டி பள்ளிக்கு கிளப்பி விடணும். எனவே பெற்றோர்கள் இல்லைன்னா ஆசைகளும் இல்லை. எனவே மாணவன் வளர்ச்சிக்கு பெற்றோர்களே முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். நல்ல தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவனின் வளர்ச்சி பேர்கள் பெற்றோர்களா கிளைகள் ஆசிரியர்கள் இந்த 2 பேரும் நீந்தா ஒரு மாணவன் முழுமையான மனிதராக வளர முடியும். என்ன மாதிரி ஒரு கை தட்டுறா ஓசை வருமா? வராது. 2 கையும் சேர்த்து தட்டுறாதான் ஓசை வரும். எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்த்து செயல்பட்டாதான் ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்க முடியும். அன்னைக்கு இருக்க 90s கிட்ஸும் இல்லை, இன்னைக்கு இருக்க ஆல்ஃபா கிட்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். கேட்போமா? இன்றைய மாணவனின் வளர்ச்சி ஆசிரியர் பேச்சை பெற்றோர் பேச்சை கேட்பதால் மட்டும் என்று கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.